மார்ச் 16 மென்பொருள் சுதந்திர ஆர்வலர் ரிச்சர்ட் மேத்யூஸ் தால்மன் அவர்களோட பர்த்டே. நியூயார்க்ல 1953 பிறக்கிறாரு. சின்ன வயசுல கணினி தொழில்நுட்பத்துல ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. 16 வயசுல தனது முதல் புரோகிராமை எழுதுறாரு. மென்பொருள் சுதந்திரம் பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. கட்டுப்பாடுகளுடன் கூடிய மென்பொருட்கள் பயனாளர்களை உளவு பார்க்கின்றன, அவர்களை வரம்பு மீறி கட்டுப்படுத்துகின்றன சொல்றாரு. மென்பொருட்களை அனைவரும் சுதந்திரமா பயன்படுத்துதல், ஆய்வு செய்தல், விநியோகித்தல், மாற்றங்களை கொண்டு வருதல் ஆகியவை பயனாளர்களின் அடிப்படை உரிமைன்னு சொல்றாரு. இதைத்தான் இவர் கட்டுப்பாடற்ற சுதந்திர மென்பொருள்னு சொல்லிட்டு இருக்காரு. சுதந்திரமா கணினியை பயன்படுத்துறதுக்காக ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்ங்கிற அமைப்பை ஸ்டார்ட் பண்றாரு. ஃப்ரீ ஆஸ் இன் ஃப்ரீடம்ங்கிற புக்கு இவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லி இருக்கு. GNU ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. இது கட்டுப்பாடற்ற மென்பொருள் அடிப்படையில் அமைந்த இயங்குதளத்தை உருவாக்கும் நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காரு. 1983 அதை பத்தி வெளியிடுறாரு. சுதந்திர மென்பொருள் அறக்கட்டளை உட்பட பல நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்றாரு. தனது பணிகளுக்காக ஏராளமான விருதுகளும் பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கியுள்ளன. எனக்கு எப்போதுமே பணம் முக்கியம் இல்லை, நான் அதன் கட்டுப்பாட்டில் அதற்கு அடிமையாக இருக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திர மென்பொருள் பயன்பாட்டை வலியுறுத்தி தொடர்ந்து பேசியும் எழுதியும் வர்றாரு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.